உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஐயோ இருங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன நடக்குது இந்த வீட்ல? ராதா இங்க இல்ல, ப்ளீஸ் நீங்க எல்லாம் போங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு தடவை இவ என்கிட்ட மாட்டிக்கிட்டா அப்புறம் இங்க இருந்து நான் தப்பிக்கிறத யாரும் தடுக்க முடியாது. அடியே வா தாமினி, வா வா தாமினி, அவுத்து விடு ப்ளீஸ். தாமினி அவுத்து விடு, அவுத்து. நான் சொன்னேன்ல அவனை நம்பி போகாதன்னு. இல்ல மோகன், நான் ஏற்கனவே பல தடவை முட்டாள் ஆயிட்டேன். இதுக்கு மேலேயும் முட்டாளாக மாட்டேன். நான் உன் மேல பைத்தியக்காரத்தனமா காதல் வச்சிருக்கலாம், ஆனா நான் பைத்தியம் இல்ல. புரியுதா உனக்கு? இப்படி எல்லாம் பண்ணா நீ என்ன அடைஞ்சிடலான்னு கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கியா? ஒருவேளை ராதாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு அப்புறம் உன்னை நான் விட மாட்டேன், புரியுதா? ஓகே, ஆக்சுவலி எனக்கு எக்ஸாக்ட்டா அதுதான் வேணும். அது என்னன்னா நீ என்ன விடவே கூடாது. இனிமே பாரு உன் ராதாவோட நிலைமைய நான் எப்படி மாத்த போறேன்னு. ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை நம்ம 2 பேருக்குள்ள இருந்து அவ போயிட்டானா அதுக்கப்புறமா நிரந்தரமா நீ எனக்கே சொந்தமாயிடுவ இல்ல? நீ கனவு கண்டுகிட்டே இரு. கனவோ இல்ல நிஜமோ, அது ரெண்டுத்துலயுமே நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம் மோகன். சரி ஓகே, நீ சீக்கிரம் ரெடி ஆறு ராதாவோட டெட் பாடிய பாக்குறதுக்கு. உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, அவளை பார்த்ததுமே சுட்டு கொல்றதுக்கு ஆர்டர் வந்திருக்கா. நான் சீக்கிரமா இந்த இடத்தை விட்டு போய் ஆகணும். இவங்க யாராவது என்ன பாத்துட்டாங்கன்னா என்ன புடிச்சு கூட்டிட்டு போயிடுவாங்களே. அப்புறம் மோனை அவ காப்பாத்த போக முடியாது. என்ன பண்றது? என்ன பண்றீங்க நீங்க? அம்மா இது இல்லீகல்மா. நான் சேகர் கிட்ட பேசுறேன் இரு. என்ன இவ்வளவு மரியாதை இல்லாம நடந்துக்கிறீங்க? போன கொடுங்க. வீட்ல சோதனை நடக்கும்போது நீங்க யாருக்கும் போன் பண்ண கூடாது. என் போனை ஒழுங்கா என் கையிலேயே திருப்பி கொடுத்துருங்க. ஆண்டி, உங்க போன் எல்லாம் திரும்ப கொடுக்க முடியாது. இன்ஃபேக்ட் எல்லாரோட போனையும் வாங்கிடுங்க. என்ன? எல்லாரோட போனையும் வாங்குங்க. நீங்க பண்றது ரொம்ப தப்பு.
இது சரியில்லை. இந்த போலீஸ்காரி சரியான ஊழல் பேர் வழி. இந்த மாதிரி போலீஸ்காரங்க இருக்கிறதுனால தான் மொத்த போலீஸோட பேரும் கெட்டு போயிடுது. அத்தம்மா, இந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளியே வர்றது? இவங்களோட அதிகாரத்தை ரொம்ப தப்பா பயன்படுத்திட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட பவர் இருக்கு. இவங்க நினைச்சா என்ன வேணாலும் பண்ணுவாங்க. பெரிய பவர் கடவுள் கிருஷ்ணா கிட்ட தான் இருக்கு. அவர் இவங்களை சரி பண்ணுவாரு. இப்ப எனக்கு ராமாவை நினைச்சதே ரொம்ப டென்ஷனா இருக்கு. அமைதியார். அண்ணா, ஒருவேளை இவங்க ராமாவை பிடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்றது? சொல்றேன். அங்க பார்க்காத. மேடம், வீடு முழுக்க தேடி பார்த்தாச்சு மேடம். ராதா எங்கேயும் கிடைக்கல. அந்த ரூம்ல செக் பண்ணீங்களா? பார்த்துட்டேன் மேடம், ஆனா அங்கேயும் இல்ல. மறுபடியும் பாருங்க. அவ அங்கதான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான்னு எனக்கு தோணுது. என்ன பண்றது? கடவுளே கிருஷ்ணா, என்ன பண்றது? எக்ஸ்கியூஸ் மீ மேடம். இப்ப உங்க ஆளுங்க தேடி பார்த்துட்டு தானே வந்து சொல்றாங்க. இங்க எங்கேயுமே ராதா இல்லன்னு வீடு மொத்தம் தேடி பார்த்துட்டீங்கல்ல. இப்ப உங்களுக்கு திருப்தி ஆயிடுச்சா? கிளம்புங்க முதல்ல இங்க இருந்து. நீங்க சும்மா இருங்க. எங்க டியூட்டியை எங்களை செய்ய விடுங்க. வாங்க. கடவுளே கிருஷ்ணா, என்ன பண்றது? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.